பொதுவாக நைட்டே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் பார்த்துப்பேன். நமக்கு காலையில் எழும்பும் போது இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்க தோணும். நேற்று வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, போட்ட வாக்கில் போட்டுட்டு தூங்கியாச்சு. காலையில் எழும்பி கிச்சனே அடுப்பையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுதனியாக வச்சோமா முட்டையை வேக வச்சு சோறையும் போட்டுட்டு கூட வந்து இட்லி எல்லாம் பண்ணிட்டேன். இட்லியும் சாம்பார் தான் பண்ணேன். முட்டை அவிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து முட்டை போண்டாயம் பண்ணிவிட்டு சைடில் ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் கூட பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூலும் டைம் ஆச்சு, அவங்கள எழுப்பி ஸ்கூலில் விட்டுட்டு நானும் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா மதியத்துக்கு பப்படம் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இந்த பப்படம் பொரியல் எப்படி பண்ணணுங்கிறது ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. கூட வந்து ஒரு முட்டை தான் இருந்துச்சு, அதை எடுத்து ஆம்லேட் போட்டுட்டேன். கொஞ்சம் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு மதியம் இவ்வளோ தான் சாப்பாடு. காலையில் உள்ள சாம்பார் இருந்து பார்த்தீங்களா. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் சோள மாவு இருந்து அதை எடுத்து கொழுக்கட்டை தான் பண்ணியிருந்தேன். சோள மாவு தேங்காய் துருவி போட்டு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விரைவி வாழையில வச்சு வேக வைக்கலாம். கொழுக்கட்டை அடுப்பில் வச்சுட்டு வயலே போனேன். 2 பிச்சு நீக்கி கொஞ்சமாக பூ நிற்கும் பறிக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தை வைக்கிறது கரெக்டாக இருக்கும். சாயங்காலம் ஒரு கல்யாணம் வீடு பிள்ளைங்க வந்ததும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு, அவங்களே ரெடி பண்ணி கல்யாணம் வீட்டை போய் அங்கேயே சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார்